ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பால் முருங்கைக்காய் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி வரங்கிறப்பா நம்மளாம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. தக்காளியும் வெங்காயமும் பூண்டு நான் முருங்கைக்காய் இதில் போடுறேன். இது வந்து நல்ல திக்கான பால்ப்பா. நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம்ப்பா. இது நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த பாலும் முருங்கைக்காய் எல்லாமே வேகும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நல்லா கிரேவி பதமாக வந்துடுச்சு. நம்மளுக்கு நல்லா டேஸ்டியான பால் முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சுப்பா. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா, ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் ரசம் சாப்பாட்டுக்கும் டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.